ஹே ஹாடாமீஸ், வெல்கம் டு டிசான் ஆப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லணுன்னு தான் ஆசை. பட் ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு சைடில் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது. இதுக்கிடையில் ஃபீவரு அது இது ரொம்பவே போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது. போட்டு உழுக்குன்னு உலுக்கி எடுத்துகிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, நானும் ரெகுலராக வீடியோ போடணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஐ காண்ட். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஓகே, நீங்கள் எல்லோரும் என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட அக்கா ஒன் ஷாட் போடுங்க, எஃப்எஃப் கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஏனே தெரியல, எஃப்எஃப் நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன்னா முடிக்கவே மாட்டேங்கிறேன். கடுப்பாகுது. ஐயோ எப்படா முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இது வேற எனக்கு ஐயோ இது வேற முடிக்கலைன்னா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஸோ சீக்கிரமாகவே நான் முடிச்சிடுறேன். அதே மாதிரி ஒன் ஷாட் நான் கொஞ்ச நாளுக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கலான்னு தான் இருக்கேன். பிகாஸ் ஆஃப் இந்த பெண்டிங்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணால் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். நிறைய ஸ்டஃப் இருக்குது, நிறைய யூனிக்கான நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் எல்லாம் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம எஃப்எஃப் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு மேரி அ கொரியன் பாயோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் யாராச்சும் பார்க்கலன்னா போய் மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். சரியா? சரி, ஓகே. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்து வந்திருப்போம் அப்படின்னா, ரியா கம்பெனி கூட பிடிஎஸ் கொலாபரேஷன் மேக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கான்சர்ட் நடத்துகிற மாதிரி. ஸோ அதில் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக பிடிஎஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. நீங்கள் பிடிஎஸ் பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன் ஆகிட்டீங்க. ஏன்னா இது உங்களோட கனவு. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. இதுக்கிடையில் ரியா இன்றைக்கி ஸ்ருதியோட பர்த்டே அப்படி சொல்லிட்டு சொன்னதுமே, அவ்வளோ நேரம் அவங்கள பார்த்துட்டு இருந்த அந்த பர்சன் டக்குன்னு உங்கள் முன்னாடி இன்றைக்கி உன் பர்த்டேவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு ஸ்டெப் மட்டும்தான் கேப் இருக்குது. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஃபேஸெல்லாம் அப்படியே வடவெடுத்து போச்சு. அப்போ தயாங், தள்ளிடா ஜங்குக்கு, பேய் மாதிரி முன்னாடி நிற்கிற பிள்ளைய பயமுறுத்திக்கிட்டு, அப்புறம் ஸ்ருதி இன்னைக்கு உன் பர்த்டேவா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போ பின்னாடி இந்த ஜிம்மின்னு, டே அது கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்லைடா, ஹாப்பி பர்த்டே. ஆமாம்ல, சாரி, சின்ன கன்ஃபியூஷன், ஹாப்பி பர்த்டே ஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. உங்களுக்கு இருந்தாலும் உங்களோட ஹார்ட் பீட் அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கு. அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். அப்போது உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஹாப்பி பர்த்டே ஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்போ தான் சென்ஸுக்கு அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. தயா உங்கள் கையை பிடிச்சிட்டு ஹாப்பி பர்த்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் தேங்க்யூ தயாங் சார். என்ன சாரா? ஐயோ என்ன ஸ்ருதி, சார்லாம் சொல்லி எங்களுக்கு பெரிய மனுஷன்லாம் ஆக்காத. ஆக்சுவலி ரியா எங்களுக்கு ஃப்ரெண்டுனா நீயும் எனக்கு ஃப்ரெண்டு தானே. ஸோ நீ ஜஸ்ட் கால் மீ தயாங், இல்லைன்னா வி. ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ ஜிமின் அப்படி வராரு. வந்தோடனே உங்ககிட்ட ஹாப்பி பர்த்டே ஸ்ருதி, லைஃப்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அவ்வளோந்தான் அப்படியே உங்களுக்கு அப்படியே இன்னும் ஹார்ட் பீட் இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. ஏன்னா உங்களோட பயாஸ் ஆச்சு. உங்களோட பயாஸ் அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கு கை கால் கிட்டு நடக்குது. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது ஜிமின் உங்களை பார்த்துட்டு, என்னாச்சு, நீ ஓகே தானே? நான் ஓகே தான். பார்த்தா அப்படி தெரியலையே, என்னாச்சு? எங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனால அதிர்ச்சி ஆகிட்டியா? அது தெரியுது. என்ன எங்களெல்லாம் பார்த்த சந்தோஷத்தில் வாயடிச்சு போயிட்டியா? ஆமாம். ஓ, நீ பிடிஎஸ் ஆர்மியா? ஆமாம். அவனோட பயாஸ் யார்? பயாஸா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிக்கிட்டே இருக்கீங்க. எப்படி அவளை பற்றியே அவனை கேட்குறானே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ தயாங், சொல்ல ஸ்ருதி, யார் உன்னோட பயாஸ்? நான் தானே உன்னோட பயாஸ் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஷோல்டர் மேலே கை போடுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. இல்லை, ஏன்னா நான் உன்னோட பயாஸ் இல்லையா அப்படின்ட்டு இங்கே தயாங்க ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
அப்படி இல்லை, எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருன்னு முடிச்சுட்டு ஜிம்மினே தான் பார்க்குறாரு. அப்போ ஜிம்மினுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன ஸ்ருதி, நான் தான் உன்னோட பயாஸா? அது அது தெரியுது, நீ முழிக்கிறதுலே தெரியுது, நான் தானே உன்னோட பயாஸ். ஆமாம், நீங்கள் தான் என்னோட பயாஸ். ஓ, பத்தியாடா தயாங்க, என்னோட பயாஸ் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் அப்படியே சொல்லிட்டே இருக்கிறாங்க. இங்கே பின்னாடி ஜங்குக் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். அவன் எதுவுமே பேசல, அப்படியே உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி யாரோ நம்மளே உத்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சைடு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவரை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டு பவ் பண்ணுறீங்க. அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே அமைதியாக தான் நிற்கிறாரு. என்னாச்சு இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி குறுன்னு பார்த்துட்டு அப்படியே திரும்பி நார்மல் ஆகிட்டீங்க. அப்படியே எல்லோரும் பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ ரியா, சரி போதும், எவ்வளோ நேரம் தான், ஓகே இன்றைக்கி வந்து ஸ்ருதியோட பர்த்டே, ஸோ அதனால நான் இன்றைக்கி ட்ரீட் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்கிறா. ஹே, இன்றைக்கி ஸ்ருதியோட பர்த்டே, ஸோ அதனால நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், எங்களோட ஆர்மிக்காக நாங்கள் பண்ண மாட்டோமா, முக்கியமாக என்னோட பயாஸ்க்காக நான் கண்டிப்பாக இன்றைக்கி நான் தான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் இல்லை அதெல்லாம் வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன ஸ்ருதி, நீ என்னோட பயாஸ்ன்னு சொல்லிட்ட, அது மட்டும் இல்லை, இப்போது நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இதுக்கு மேலே என்ன வேணும், பா இன்றைக்கி லஞ்ச் கூட என்னால் ஆஃபர் பண்ண முடியாதா, பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நீங்கள் என்னடா இது கனவா நிஜமா, என்னோட பயாஸ் என்னோட பர்த்டேக்காக லஞ்ச் ஆஃபர் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செம்ம சந்தோஷம். அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் லஞ்சுக்காக உங்களோட ஹோட்டல்லே ஒரு பெரிய ஒரு ஹோட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அதில் வந்து விஐபி ரூம் வந்து புக் பண்ணுறாரு. ஸோ அதில் எல்லோரும் உட்காந்துருந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஜிமின் பக்கத்தில் வந்து ரியா, உங்களோட இந்த சைடில் யார் இருப்பா, ஆப்வியஸ்லி ஜங்குக் தான் இருக்கிறாரு. அவங்க வந்து தயா வந்து உங்ககிட்ட உட்கார வருவா, அதுக்கு முன்னாடியே ஜங்குக் குடுன்னு வந்து உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது, எவ்வளோ பெரிய ஐடல் நீங்கள் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் பார்ப்பீங்களான்னா கூட தெரியல. பட் ஆனால் இப்போது அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றீங்க. அதுவும் உங்களோட பர்த்டேக்காக அவங்க லஞ்ச் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களால் அப்படியே பறக்குறீங்க. உங்களோட பயாஸ்க்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் அப்படி இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும் போல், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை தான் உட்காந்துருக்கீங்க. அப்போது ஜிமின், ஓகே இன்னைக்கு நம்ம ஸ்ருதிக்கு வந்து பர்த்டே, ஸோ அதனால எல்லாரும் விஷ் பண்ணுங்க, ஹாப்பி பர்த்டே ஸ்ருதி, ஹாப்பி பர்த்டே ஸ்ருதி, ஹாப்பி பர்த்டே ஸ்ருதி, ஹாப்பி பர்த்டே செனிஜக்தா ஹமிதா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க வந்து விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷ் வந்து எல்லாரோட ஆசை. பட் இப்போ உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி போய் நிற்கிறீங்க இதை பார்த்துட்டு. ரியா, என்னாச்சு ஸ்ருதி? இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ வந்து ஜின்னு, ரியா உனக்கு இன்னுமா தெரியல, இதெல்லாம் ஒரு ஆர்மிஸோட ஒரு கனவு, அது அப்படியே ஸ்ருதிக்கு நடக்குதுல்ல, ஸோ அதனால் அவளுக்கு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அந்த மாதிரி அவள் ரொம்பவே எக்ஸைட்டோட இருக்கா, அப்படி தானே ஸ்ருதி? அப்படிங்கிற மாதிரி மண்டே ஆட்டுறீங்க. அப்போ எல்லோரும் இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு, சரி ஓகே எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்ட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்க. உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, பக்கத்தில் உங்களோட ஐடல் அவங்க பக்கத்தில் உட்காந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க. இங்கே அப்படியே ஜிம்மினை பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இங்கே ஜங்குக் அவங்கள மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போது நாம்ஜோன், ஸ்ருதி நீ இந்தியனா? ஆமாம் நான் இந்தியன் தான். நீ இப்போ வியா பண்ணிக்கிறது சாரி தானே? இது இங்கெல்லாம் கிடைக்குமா என்ன? எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் இந்த சாரீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் ப்ரெசென்ட் பண்ணா. ஓ ஓகே. பட் யூ லுக் ஸோ குட், கார்ஜியஸாக இருக்கீங்க. நிஜமாவா? நிஜமாக தான் ரொம்பவே அழகாக இருக்க.
ஆ தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசில் அவ்வளோ பட்டாம்பூச்சி பறக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஐடல் அவங்கள அழகாக இருக்கான்னு சொன்ன உடனே உங்களுக்கு அப்படியே மனசுலேருந்து பட்டாம்பூச்சி பறக்குது. அப்போது பக்கத்துலேருந்து தயங்கும், ஆமாம் ஸ்ருதி பார்க்கவே செமையாக இருக்க தெரியுமா, லைக் அப்படின்னா உன் மேலேருந்து கண் எடுக்கவே முடியல. நீ வியர் பண்ணியிருக்க அந்த சாரியாக இருக்கட்டும், உன்னோட ஹேர் ஸ்டைல், அப்புறம் நெத்தியில் என்னமோ வச்சுருக்க, எனக்கு அது பேர் தெரில. பொட்டு. ஓ பொட்டா, அவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா. ஓ மை காட், வேர்ல்ட் நம்பர் 1 ஹேண்ட்ஸம் என்கிட்ட அழகாக இருக்கேன்னு சொல்கிறானோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களால் அடக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிக்கிட்டே உங்கள் ஃபேஸில் அப்படியே ப்ளஷ் ஆகுது. எல்லாரும் ஒவ்வொரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஜங்குக் எதுவுமே சொல்லலை. நீங்கள் சாப்பிட்றது அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு, நீங்கள் பேசுகிறது சிரிக்கிறது அப்படியே பார்த்துட்டு மட்டும்தான் இருக்காரு. எதுவுமே பேசலை, வாயை கூட திறக்கல, அப்படியே தான் இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் அப்படியே ப்ளஷ் ஆகுது. என்ன இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, என்னால் நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு, சரி டைம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அப்படி கிளம்புறாங்க. நீங்களும் ரியாவும் தான் போய் சென்ட் ஆஃப் பண்ணுறீங்க. ஸோ அந்த டைம் தான் ஜங்குக், டே தயம் ஒரு நிமிஷம் இருடா, என்னோடய வேலெட் நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், இரு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ளே போகிறாரு. நீங்கள் கவனிக்கல, நீங்களும் ரியாவும் கவனிக்கல. நீங்கள் அப்படியே ரியா கிட்ட, ரியா தேங்க்யூ ஸோ மச், நான் நினச்சி கூட பார்க்கல, நான் பிடிஎஸ் ஆர்மி தான், ஆனால் இப்படி ஒரு சான்ஸ், இப்படி ஒரு லக் எனக்கு கிடைக்குமா நான் நினச்சே பார்க்கல தெரியுமா. என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. இது கனவா நிஜமான்னு கூட தெரியல அப்படி சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ரியா கிட்டே சொல்லிகிட்டே இருக்கீங்க. ரியா அப்படி உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருக்கா. ஓகே ஸ்ருதி, எனக்கு நல்லா தெரியுது, நீ ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுதுடி. நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. என்ன? நீ ஜிம்மினோட பயாசாமே. ஆமாம். சரி ஓகே. பட் ஆனால் அவன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன? நானும் ஜிம்மினும் லவ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன? லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 6 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா? என்ன ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சா? அப்படிலாம் இல்லை. தெரியும்டி. ஆக்சுவலி நான் இந்த விஷயம் சொல்லியிருந்திருக்க மாட்டேன். இந்த ஒரு விஷயம் மெம்பர்ஸ்க்கும் பேங்க் பிடிக்கும் மட்டும்தான் தெரியும். இப்போ உனக்குமே தெரிஞ்சிடுச்சு. நான் ஏன் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நீ பயாஸாக இருக்கிற, எனக்கு பொசஸ் ஆகுது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் உங்ககிட்ட பழகிக்கிட்டு நான் இது சொல்லலை அப்படின்னா எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நான் இது உங்ககிட்ட சொல்கிறேன், சரியா? நிஜமாவா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க? 6 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். 6 இயர்ஸாவா? எப்படி லவ் பண்ணீங்க? அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்கிறேன். சரி இரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ மேலே போ, நான் வரேன். சரி அப்படியே சொல்லிட்டு அப்படியே இடிஞ்சு போய் வரீங்க. என்ன, ஜிம்மினும் ரியாவும் லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி லிஃப்டில் ஏறி வரீங்க. அவங்கள அனுப்பிச்சி விடும்போது உங்கள் ஃபேஸ் அப்படியே 1000 வால்ட்டு பல்பு மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபீஸ் போன பல்பு மாதிரி அப்படியே தொங்கி போச்சு. அப்படியே அந்த லிஃப்டில் ஏறி உங்களோட ஃப்ளோருக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே ரியாவோட ரூமை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏன்னா அங்கே தான் உங்களோட கேபினுமே இருக்கும். ஸோ அதனால் அந்த ரூமை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அங்கே ஜங்குக் நிற்கிறாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு, ஜங்குக் நீங்கள் போகலையா? என்னோடய வேலட் இங்கே தான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் தேட வந்தேன். ஓ அப்படியா? நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓகே. அப்புறம் ஜங்குக், சொல்லு, உங்களோட வாலெட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. எந்த கலர், எப்படி எந்த டிசைனில் இருக்கும்? அது ஒரு பிளாக் கலரில் இருக்கும். லைக் என்னோடய கோல்டன் லோகோ தெரியும்ல? ஆமாம், அந்த லோகோ பிரிண்ட் ஆகிருக்கும். ஓ ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்துலலாம் தேடிகிட்டே இருக்கீங்க. இங்கே ஜங்குக் தேடுறேங்கிற பேரில் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கிறாரு.
டேய் ஜங்குக்கா, என்னடா பண்ணிகிட்ருக்க? எதுக்காக இவளை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது? உனக்கு என்னதான் ஆச்சு? அவன் மேலேருந்து ஃபஸ்ட்டு கண்ணை தனியாக எடுத்து மாற்று. வேண்டாம், எதனால அவள் பின்னாடியே போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களே தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே தேடுறீங்க, குனிஞ்சு தேடுறீங்க. நீங்கள் அப்படியே சாரி தானே வியர் பண்ணிக்கிங்க. ஸோ குனிஞ்சு தேடும்போது அவங்களோட சைடு ஹிப் அப்படியே ரிவீல் ஆகுது. இதை பார்த்ததுமே ஜங்குக் அப்படியே கண்ணு அங்கேருந்து விலகவே இல்லை. அப்படியே அவங்களே தான் அப்படியே முழுங்குற மாதிரி பார்க்குறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட வந்துட்டு அப்படியே நிற்கிறான். அவங்களுக்கு சென்ஸ் ஆகலை. அப்படியே குனிஞ்சு நீங்கள் சின்சியராக இருந்து தேடிட்டுருக்கீங்க. எங்கே போயிருக்கோம்? எங்கே வச்சாருன்னு தெரியலையே. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. பார்த்தா ஜங்குக் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? இல்லை, என்னோட வாலெட் தேடலான்னு. இல்லை, நான் இங்கே பார்த்துட்டேன், இங்கே எதுவுமே இல்லை. பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். ஓ, இருந்தாலும் நானும் கொஞ்சம் செக் பண்ணணும் தானே? ஓகே, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே விலகலான்னு போகிறீங்க. உங்களுக்கு விலகிறதுக்கு இடமே விடலை. மனுஷன் அவங்கள அப்படியே நசுக்கிற மாதிரி அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்ன? இல்லை, நான் விலகணும். என்ன? இல்லை, நான் கொஞ்சம் நீங்கணும். அப்படின்னா உங்களுக்கு ஐயோ வாய் வேற வளருது. இல்லை, நீங்கள் கொஞ்சம் தள்ளிங்கன்னா உங்களுக்கு தேடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல. ஸோ நான் இப்போ அங்கே வெளியில் போயிடுவேன். வெயிட் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வாலெட் அவரோட பாக்கெட்டில் தான் இருக்குது. அதை எடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கவுச்சில் வந்து அப்படியே போடுறாரு. நீங்கள் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் 1 minute 1 minute அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? வாலெட் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. அப்படியே பொத்துன்னு அந்த கவுச் மேலே விழுகிறீங்க. அப்போது ஜங்குக் அப்படியே அவங்க கிட்ட லீன் ஆகிட்ட அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து தொப்புன்னு விழுந்திருப்பீங்கல்ல. ஸோ அந்த டைம் வந்து உங்களோட ஹிப் அப்படியே மொத்தமாக அந்த சாரீ ஃபுல்லாமல் விலகியிருக்கும். அப்படியே பார்க்குறாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே படப்பட துடிக்குது. அப்போ ஜங்குக் கிடச்சிருச்சு. என்ன? வாலெட் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அந்த கவுஸில் இருந்த அந்த வாலெட்டை எடுத்து அப்படியே உங்ககிட்ட காட்டுறாரு. நீங்கள் அப்படியே அவரையே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படியே கீழே குனிஞ்சா அவங்களோட ஹிப் அப்படியே ரிவீல் ஆகுது. அப்படியே அவருக்கு ப்ரெஸ் பண்ணணும் போல தோணுது. அப்படியே அவங்களே பார்த்துட்டே இருக்கிறாரு. டக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல்டான சென்சேஷன். பிகாஸ் அவரோட கை ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. இப்போது உங்கள் இடுப்பில் இருக்குது. அப்படியே நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கும் அப்படி உங்களே பார்த்துட்டு, எவ்வளோ நேரம் தான் இப்படி இருக்க போகிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சலாம் எழுப்பி விட மாட்டாராம். இடுப்பை பிடிச்சி தான் எழுப்பி விடுவாராம். சரி, ஓகே. அவங்கள இடுப்பை பிடிச்சி அப்படியே உங்களை நிப்பாட்டுறாரு. இன்னும் அந்த இடுப்புலேருந்து கை எடுக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு கையை இல்லை ஹிப்லேருந்து கையை சாரி மறந்துட்டேன் அப்படின்ட்டு கையை எடுத்துருப்பாரு. எனிவே தேங்க்யூ. தேங்க்யூவா? நீ என்னோடய வாலெட் எடுக்க ஹெல்ப் பண்ணல, ஸோ அதுக்கு தான். அது இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அண்ட் ஸ்ருதி, சொல்லுங்கள் ஜங்குக். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டா. You look so beautiful and I love it
ஆ ஐ லவ் இட் அப்படி சொல்லிட்டு அவங்களோட இடுப்பில் லைட்டாக பிஞ்ச் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க? ஐ லவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறான். நீங்கள் அப்படியே போகிற ஜங்குக்கே பார்க்குறீங்க. என்ன நடந்துச்சு இப்போது, என்ன பண்ணார் இப்போது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அட்டை ஷாக்கு. அப்படியே பேயடைஞ்ச மாதிரி அப்படியே நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி அவங்கள பார்க்குறாரு. ஓய் ஜங்குக், என்னை அடிக்கடி மீட் பண்ணலாம், ஓகே? இல்லை, நான் எப்படியும் இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும், பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு லைட்டாக அள்ள விடுது. போகும்போது அப்படியே கண் அடிச்சுட்டு போகிறாரு. இங்கே நீங்கள் இது ஜங்குக்கா என்ன இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி அப்படி பே நிற்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு அப்படியே போயிட்டாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே ப்ளஷ் ஆகிக்கிட்டே அப்படியே குடுன்னு அவரோட வேனில் அப்படியே போய் ஏறிறாரு. அப்போது டேய் என்னடா இவ்வளோ நேரம் வால்ட் கிடச்சிதா? கடிச்சிது. என்ன மூஞ்சி என்ன இப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அப்படி தான். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கோ அப்படியே போகிறாரு. இங்கே தேங்க்கு இவன் சரியில்லையே, வாலெட் எடுக்க போனானா இல்லை என்னத்தை எடுக்க போனான்னு தெரியலையே. சரி அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே போயிட்டாங்க. இங்கே நீங்கள் அப்படியே அட்டை ஷாக்கு அப்படி பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறீங்க. அந்த டைமில் தான் ரியா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி நிற்கிறீங்க. இதை பார்த்துட்டு ஹே ஸ்ருதி ரியா எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்னாச்சு உனக்கு? நீ என்ன இப்படி நிற்கிற? அது இல்லை, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு இன்னும் அப்படி தோணலையே. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்களோட கேபினுக்கு போய் உட்காடுறீங்க. இங்கே ரியாவுக்கும் ஒன்றும் புரியல என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவங்களும் அப்படியே அவங்களோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படியே கட் பண்ணால் இங்கே வயன் சைடு பார்க்கலாம். ப்ரெஷர் மேலே ப்ரெஷரு. அந்த மேனேஜர் உங்களை போட்டு வேலையாக வாங்கி கொல்லுறான். உங்களுக்குனா கடுப்பாகுது. ஏன்னா 1 இயர் வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதுக்கிடையில் வேலையை வேறு சேஞ்ச் பண்ண முடியாது, காம்பன்சேஷன் கேட்பாங்க. அப்படியே உங்களுக்கு தலை அப்படியே ப்ரெஷர் ஆகுது. உங்களுக்கு என்ன பண்ணுறது சுத்தமாக ஐடியா இல்லை. அந்த மேனேஜர்னால் உங்களுக்கு திட்டு மேலே திட்டு, வேலை மேலே வேலை, அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறான் உங்களுக்கு. அப்படியே மென்டலி ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக உங்களோட கேன்டீனில் வந்து அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போய் வேலை பார்க்கணும். உங்களோட வேலை நம்ம கூட ஓகே, அடுத்தவங்க வேலையை சேர்த்து பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த மேனேஜர் வச்சு அவங்க ஏதாவது பண்ணி உங்களுக்கு வந்து வேலை கொடுக்க வச்சிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே ஒரு விரக்தியில் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் உங்களை வந்து யாரோ கூப்பிட்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்கள் எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த அந்த பர்சன் தானே? ஆமாம். சாரி, உங்களோட நேம் கூட தெரியல. உங்களோட நேம்? என்னோட நேம் மின்ஜே. ஓ, ஐம் வயன். ஓகே. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலி நானும் இதே கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கம்பெனிலையா? உங்களை நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி நான் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது டெஸ்டிங்கில் மாற்றிருக்காங்க. ஓ, ஓகே. வயன், ஆர் யூ ஓகே? அதை ஏன் கேட்குற மேன்ஜே? ஏன் ஒர்க்னா கூட பரவாயில்ல, அடுத்தவங்க ஒர்க்கெல்லாம் என் தலையில் கட்டுறானுங்க. அடுத்தவங்க ஒர்க்கெலாம் நீ ஏன் பண்ணுற? நான் எங்கே பண்ணுறேன்? என்னை பண்ண வைக்கிறானுங்க அந்த மேனேஜரா? ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. நிஜமாவா? இப்படியெல்லாமா நடக்குது? அவள் அந்த மேனேஜரை கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கா. அதனால் அந்த லூசு வேற எங்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. ஓ, இதெல்லாம் நடக்குதா? ஆமாம், நீயும் டெஸ்டிங் தானே சொன்ன. அப்போ நீயும் எங்கள் டிபார்ட்மெண்ட் தானே? ஆமாம், எனக்கு வந்து இன்றைக்கி தான் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஓகே. சரி, நீ சாப்பிடல? இல்லை, நான் சாப்பிட்டுட்டேன். அப்போ தான் நான் உங்களை பார்த்தேன்.
ஓ! ஓகே. இப்போ போலாமா? ஆ போலாம். அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் உங்களோட ஃப்ளோருக்கு வரீங்க. அங்க வந்ததுமே உங்க அந்த மேனேஜர் உங்கள பார்த்துட்டு, "வயன்." "ஆ சார்." "ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா?" அம் "இல்ல சார். இன்னும் கொஞ்சம் இருக்கு." "என்ன? இன்னும் கொஞ்சம் இருக்கா? என்ன நினச்சிட்டு இருக்க வயன்? ஆ ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு 5 ஃபைல்ஸ் கூட உன்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாதா?" "சார், நான் ஆல்ரெடி என்னோடய ஒர்க்கை பண்ணிட்டேன் சார். நீங்கள் வந்து அடுத்தவங்களோட ஒர்க்கை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. இது என்னோடய லிஸ்ட்லேயே இல்லை." "இங்கே பாரு வயன், நான் கொடுக்கறது தான் வேலை. அந்த வேலையை தான் நீ பண்ணணும். அப்போ தான் உனக்கு சம்பளம் கிடைக்கும்." "சார், நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க." "ஓ, நான் உனக்கு ஓவராக பேசிகிட்டு இருக்கேனா? இங்கே பாரு, நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்க. உன்னால் வெளியே வேலைக்கும் போக முடியாது, நான் சொல்கிற வேலையை செய்யாமலும் இருக்க முடியாது." "சார், என்ன சார் பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? நாங்கள் உங்ககிட்ட வேலைக்கு வந்தால் நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க?" "நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். பிடிச்சா இரு, இல்லைண்ணா காம்பன்சேஷன் கொடுத்துட்டு போய்க்கிட்டே இரு." எங்கள் அப்பா அன்றைக்கே சொல்லிச்சு, நம்ம கம்பெனியே டேக் ஓவர் பண்ணி பாருமா, எதுக்கு தேவையில்லாமலாம் போகிறேன்னு. கேட்டேனா, எல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்டே இருக்கீங்க. அப்போது ஹலோ, இங்கே இருக்கான். நான் கேட்டதுக்கு பதில். எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் சப்மிட் ஆகிருக்கணும் இன்னும் 2 டேஸில். சார், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? நீங்கள் 5 ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. என்னால் எப்படி ஹேண்டில் பண்ணிக்க முடியும்? நான் 2 ப்ராஜெக்ட்ஸ் தான் சார் முடிச்சிருக்கேன். ஐ டோன்ட் கேர். எனக்கு இன்னும் 2 டேஸில் இந்த 5 ப்ராஜெக்ட்ஸுமே சப்மிட் ஆகிருந்துருக்கணும். இன்னும் 2 டேஸில். இந்த கம்நாட்டு நாய்க்கு சொன்னாலும் புரியாது. ஏன் என் உசுரை வாங்குறானே தெரியலையே. சார், எனக்கு இன்னும் டைம் வேணும். டைமா? இதுக்கு மேலே என்னால் டைம் கொடுக்க முடியாது. ஆல்ரெடி இங்கே ப்ரெஷர் போயிட்டுருக்கு. சார், ஆக்சுவலி இது என்னோடய ப்ராஜெக்ட்ஸே இல்லை. இந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் யாரோட ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சரியாக தெரில சார். நீங்கள் இதை பண்ணுறது ரொம்ப தப்பு. தப்பு சரியெல்லாம் நீ பேசக்கூடாது. நான் கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸை பண்ணுறது தான் உன் வேலை. அதுக்கு தானே வாங்குகிற சம்பளம். இந்த நாய்க்கு சொன்னாலும் புரியாது அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் கோவம்தான் வருது. அப்போது அந்த மிஞ்சே, சார் 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 இங்கே காம்டவுன் ஆகுங்க சார், நான் வயன்கிட்ட பேசுகிறேன். பேசு அப்படின்ட்டு அவர் அப்படியே உள்ளே போயிட்டாரு. இங்கே நீங்கள் என்ன மிஞ்சே அவங்ககிட்ட போய் சமாதானம் பேசிகிட்டு இருக்கா? இல்லை வயன், அவன் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டான். அவன் வந்து வேணும்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். என்னாலே ஒன்றும் பண்ண முடியல. நீ இன்றைக்கி தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்க. நீ என்ன பண்ண போகிற? அதெல்லாம் நடக்கும். நீ உன்னோட ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பண்ணு. என்ன என்னோடய ப்ராஜெக்ட்ஸா? நான் ஆல்ரெடி என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டேன். இன்னும் பாக்கி இருக்கிறவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த நாய் உசுரை வாங்கிட்டு இருக்கான். ஓ, அப்போ உன்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன்? அதெல்லாம் பக்காவாக முடிச்சு வச்சுட்டேன். நேற்றுக்கே முடிச்சிட்டேன். எனக்கு அடுத்தவங்களோட ப்ராஜெக்ட் பண்ணுறது அவ்வளோ காண்டாக இருக்குது. ஆனால் இந்த நாய்க்கிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே, கம் டவுன், எல்லாம் சரியாயிடும். சரியா? நீ வந்து கொஞ்ச நேரம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து சும்மா பார்த்துட்டு மட்டும் வரும். உன்னோட ப்ராஜெக்ட்ஸில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உன்னோட ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பாரு. வேறு எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸும் பார்க்க வேண்டாம். என்ன சொல்கிற? இந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிக்கலைன்னா அந்த நாய் கத்தும். அதுக்காக அடுத்தவங்களோட ப்ராஜெக்ட் பண்ண போறியா? எனக்கு வேறு வழி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? பண்ணி தானே ஆகணும். அந்த நாய் வேறு எக்ஸ்ட்ரா டைமிங் வேறு கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ பண்ணால் தானே என்னால் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. அப்போ விஷ், நீ அடுத்தவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு மிஞ்சே அப்படியே அவங்க போகிறான். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறானா இல்லை என்ன பண்ண வரான்? ஷோ அப்படின்ட்டு நீங்கள் அந்தேருந்து ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் அந்த மிஞ்சையும் சேர்ந்து தான் நடந்து அப்படியே வர்றீங்க. அப்போ மிஞ்சே, வயன், என்ன ரொம்ப டயர்டாக இருக்க? ஏன் உனக்கு தெரியாதா ஏன் நான் டயர்டாக இருக்கேன்னு? இல்லை, எவ்வளோ நாளாக நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? இந்த ஆஃபீஸ் வந்ததுலேருந்து எனக்கு இது மட்டும் தான் நடந்துகிட்ருக்கு. நீ உன்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தானே பண்ணுற, அப்புறம் எதுக்காக அடுத்தவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறாங்க?
அதான் சொன்னேனே, அங்கே ஒரு மேனாமினிக்கு இருக்கா, அவளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது அவ்வளோ வலிக்குது போல், அதனால எல்லாம் என் தலையில் கட்டிகிட்டு இருந்தா. நான் ஒரு தடவை ரொம்ப கோவமாக பேசிட்டேன். அதுலேருந்து அந்த நாய் ஸ்ட்ரைட்டாக அந்த மேனேஜர்கிட்ட போய் சொல்லி எனக்கு இவ்வளோ பெரிய தலைவலியை உண்டு பண்ண வச்சிட்டான். ஓ, இப்படியெல்லாம் நடக்குதா? என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. எங்கள் அப்பா அன்றைக்கே சொல்லிச்சு, நீ வேலைக்கு போகணும்லாம் அவசியம் இல்லை, நம்மளே பெரிய கம்பெனி தான் வச்சுருக்கோம், பேசாமல் என் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுமா அப்படின்னு. கேட்டேனா? கேட்காம நான் சவுத் கொரியா வருவேன், அப்ராட் போய் படிக்க போகிறேன், அப்ராடில் தான் வேலை பார்ப்பேன், அப்படி இப்படிலாம் சொன்னேன். இப்போ செருப்படி வாங்கிட்டு உட்காண்ட்ருக்கேன். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்புறீங்க. அப்போ மீஞ்சி அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன அப்படி பார்க்குற? சரக்கு அடிக்கலாமா? இல்லை, இங்கே இதெல்லாம் காமன், அதான் கூப்பிட்டேன். வரியா? சரக்கு அடிக்கலாம். ஆனால் என்ன அண்ணா? இல்லை, இன்னைக்கு ஸ்ருதிய கிட்ட சொல்லாமல் போனால் அவள் ஏதாச்சும் நினைப்பாளே. சரி, ஓகே, அப்போது இன்னொரு நாள் பார்க்கலாம். அப்படின்ட்டு நீங்களும் நோட் பண்ணிட்டு அப்படியே நடந்து வரீங்க. இப்படியே நீங்கள் உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்துட்டீங்க. உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாரு. நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்க துணி அது இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. டைம் 8 o'clock ஆகுது. என்னாச்சு? டைம் 8 ஆகிடுச்சு, இன்னும் இவ்வளோ காணும், எங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ டைம் ஒரு 8:30 போல் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் ஸ்ருதி டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரா. டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டை கேட்டுட்டு டைனில் இருந்த ஒயன் அப்படியே பார்க்குறா. பார்த்தா ஸ்ருதி ரொம்பவே ஹாப்பியாக உள்ளே வரா. நீங்கள் இதை பார்த்துட்டு, என்னடி இவ்வளோ டைம் ஆச்சு, எங்கே போன? அதுவா, இன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் டி, ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி புது கம்பெனி கூட கொலாபரேஷன் வேறு இருந்துச்சா, ஸோ அதனால் கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தி. சரி, ஓகே. அம்மா, நீ சாப்பிட்டியா என்ன? இல்லடி, நீ வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு தான் பார்த்தேன். சரி, ஓகே, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், சேர்ந்து சாப்பிட்லாம். ஓகே அப்படின்ட்டு ஸ்ருதியை வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டா. இப்போது நீங்கள் டைனிங்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போது ஸ்ருதியும் வரா. ஒரு ஷார்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட் போட்டுட்டு அப்படியே கீழே வரா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, என்ன இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருந்த போல். ஆமாம், என்னால் இன்றைக்கி ஒரு டே என்னால் மறக்கவே முடியாது தெரியுமா. ஐயோ, என் வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. என்னடி அப்படி என்ன நடந்துச்சு? அது ஆக்சுவலி உனக்கு நான் இது சர்ப்ரைஸாக சொல்லலாம் தான் பார்த்தேன், பட் ஆனால் இது என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியாது. என்ன நடந்துச்சு? அதுவா, ஆக்சுவலி நாங்கள் ஒரு கம்பெனி கூட கொலாப் பண்ணியிருக்கோம் சொன்னோம்ல, அது என்ன கம்பெனி தெரியுமா? என்ன கம்பெனி? பிஹிட். என்ன? பிஹிட் கூட தான் நாங்கள் கொலாப் பண்ணியிருக்கோம். என்னடி சொல்கிற? அப்போது பிடிஎஸ் எல்லாம் பார்க்கலாம்ல? பிடிஎஸ்ஸாக பார்க்கலாமா? நீ வேற, நான் இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்துருந்து லஞ்சே சாப்பிட்டு வந்தேன் தெரியுமா? என்ன லஞ்சா? அப்போ ஜங்குக்கும் அங்கே இருந்தானா? இந்த ஜங்குக்குன்னு சொன்னோடனே உங்களுக்கு இன்றைக்கி ஜங்குக் பண்ண வேலையெல்லாம் உங்களுக்கு மண்டையில் ஓடுது. அப்படியே பார்க்குறீங்க. சொல்லுடி, ஜங்குக்கும் இருந்தானா? ஜங்குக்கும் இருந்தான். என்னது, ஜங்குக்கா? என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். இந்த பக்கம் ஜிமின், இந்த பக்கம் ஜங்குக். ஐயோ ஸ்ருதி, எனக்கு ஒன்று நினச்சா எனக்கு பொறாமையாக இருக்குடி. பொறாமையா? ஆமாம், நீ மட்டும் பிடிஎஸை பார்த்துருக்கா, நான் ஏண்டி இப்படி பண்ணுற? நீ பார்த்துட்டு வந்துட்ட, அதனால நீ இப்படி பேசுகிற. நான் தான் பார்க்கலையே, எனக்கு ஆர்வமாக இருக்குடி, என்னை எப்படி கூட்டிகிட்டு போகிற? ஆக்சுவலி உனக்கு வந்து கான்சர்ட் டிக்கெட் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்டி. கான்சர்ட்டில் பார்க்குறதும் நேரில் பார்க்குறதும் ஒன்றாடி. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தனியாக இன்ட்ரோ கூட. இன்ட்ரோவா? முக்கியமாக ஜங்கு கூட. பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மண்டையை ஆட்டுறா.
ஐயோ அப்புறம் வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கரைச்சி குடிக்கிறான். பட் ஆனால் நீங்கள் வந்து ஜிமினோட லவ் மேட்டர் அதே மாதிரி ஜங்குக் உங்ககிட்ட பண்ண சிலுமிஷமான வேலைகள் அது எதுவும் நீங்கள் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. சொன்னாவே என்ன சாமி ஆடிடுவா, அதுவும் அவளோட பயாஸ் வேற பொண்டாட்டின்னு வேற நினச்சிட்டு இருக்கா. ஸோ வீடு சொன்னால் மட்டும் விட்டுருவாளா, அப்படியே சாமி ஆடிட மாட்டா. அதனால நீங்கள் அப்படியே கப்ச்சு பாய மூடிக்கினீங்க. ஸோ அதனால் அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சிலது சொல்கிறீங்க சிலது சொல்லலை. இங்கே வயன்னா செம்மடி, எனக்கு ஒன்று நினச்சா எனக்கு பொறாமையாக இருக்குது. நான் பேசாமல் உன்னோட கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணிடுறவா? வா, பேசாமல் நீ அந்த கம்பெனியில் கஷ்டப்படுறதுக்கு என் கம்பெனிலே வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வேணா எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறியா? இருக்கிறேன் உங்க கூட அசிஸ்டண்ட்டாக இருந்தால் நான் பிடிஎஸை பார்க்கலாம்ல? அஃப்கோர்ஸ். அப்போ சரி, சீக்கிரமாக பண்ண முடியாதே. ஏன்? நான் தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேனே. எத்தனை வருஷம்? 1 இயருக்கு. ஜாயின் பண்ணி 2 months கூட ஆகலை, அதுக்குள்ளே போய் இது கேட்டாச்சுன்னா காம்பன்சேஷன் கேட்பாங்கல்ல. அப்போ வாய்ப்பில்லை. என்னடி பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, நீ அந்த வேலைக்கு தான் போயாகணும். ஏதாச்சும் பண்ண முடியுமா? பார்க்குறேன் உனக்கு ஏதாச்சும் இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? சொல்லப்போனால் நானும் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம். என்னது நிஜமாவா? என்னையும் அப்படி தான் ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்க்கலாம். ஐயோ, உன்னை ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கு, நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஸ்ருதி அப்படி சொல்லிட்டு கண்ணத்தில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறேன். சி என்னடி பண்ணிகிட்ருக்க? இல்லடி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சரி அதெல்லாம் விடு. இன்றைக்கி உன்னோட டே எப்படி போச்சு? என்னோட டேயா சுத்த நாசமாக போச்சு. ஏன்டி? வழக்க போல தாண்டி, அந்த மேனேஜர் போட்டு குடைச்சால் கொடுத்துட்ருக்கான். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? நம்ம எதிர்த்த வீட்டில் ஒரு பையன் இருக்கான்ல, யாரை சொல்கிற? நம்ம அன்றைக்கி அந்த வேறு ஃபயர் ஆக்சிடெண்ட் வேறு பண்ணோமே, அப்போ கூட ஒரு பையன் நம்ம ஃப்ளோர் வரைக்கும் வந்தானே, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பையன். ஆமாம். அந்த பையன் பேர் மிஞ்சே. அதுக்கு இப்போ என்னடி? அவனுமே என்னோட கம்பெனி தான் தெரியுமா? உன்னோட கம்பெனியா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தான் என்னோடய டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ஜாயின் பண்ணான். ஓ அப்படியா? ஈவினிங் வரும்போது நான் அவங்க கூட தான் வந்தேன். ஓ சரி, அப்போ உனக்கு ஒரு புது கம்பெனி கிடச்சிருச்சு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து பேசி சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கீங்க. இங்கே வயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நாளைக்கு மறுபடியும் ஆஃபீஸ் போய் அந்த ஒர்க்கை பார்க்கணும். கொஞ்சம் காண்டாகவே இருக்குது. போய் படுக்கிறா, அவளுக்கு தூக்கமே வரல, அப்படியே புரண்டு படுக்கிறா. இங்கே ஸ்ருதியோட ரூமில் பார்த்தா அப்படியே படுத்து இருக்கா. கண்ணை மூடினாலே ஜங்குக்கோட அந்த ஐஸ் தான் அப்படியே வந்து நிற்கிது. என்னது இது? எதுக்கு அவனோட ஐஸ் இப்படி வந்துட்டு போகுது? எதுக்காக என்னோட ஹிப் அப்படியே பிஞ்ச் பண்ணிட்டு போனான்? சரி ஓகே, ஹெல்ப் பண்ணுறதுக்காக தூக்குனா, அதனால தெரியாமல் பட்டுடுச்சு. தெரியாமல் பட வாய்ப்பு இல்லையே. சரி ஓகே, அது கூட விட்டுடலாம். அது ஏன் போகும்போது பிஞ்ச் பண்ணிட்டு போனா? இதுக்கிடையில இனி அடிக்கடி மீட் பண்ணுவோம், அப்போ பார்த்துக்கலாண்ணா. இவன் எதை மீன் பண்ணி சொன்னாலே தெரியலையே. எனக்கு தலைவலிக்குதே. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுறது? அவள் வேற ஜங்குக்கு மேலே பைத்தியமாக இருக்கா. இவன் இப்படியெல்லாம் என்ன பண்ணான்னு தெரிஞ்சுன்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இங்கே ஸ்ருதி பயந்துக்கினே இருக்கிறா. ஓகேடா மீஸ், இதோட இந்த ஒரு எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே வரும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த எஃப்எஃப் வந்து போட ட்ரை பண்ணுறேன்டா. வீடியோ ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே. வேறு என்ன, உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுது, பட் ஆனால் என்னால் சரியாக பேச முடியல, தொண்டை வேறு கறக்குது. ஓகேவா? சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ until stay healthy and stay happy. நான் மிஸ் லவ் யூ சாராங்க.